ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். தோசை மாவு மட்டும் தான் இருக்கு. எதுவும் பண்றதுக்கு ரொம்ப லேசியா இருக்கு. ஸோ, இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான, ஈஸியான ஒரு ரெசிபி. தேங்காய் தோசை பண்ண போறோம். ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, தோசை மாவு நம்ம எப்பவுமே தோசை ஊத்துற மாரி ஊத்திட்டு, அதுக்கு மேல வந்து தேங்காய் இருக்குல்ல, இந்த மாரி நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். விட்டுட்டு, நீங்க வந்து நெறைய நெய் ஊத்திக்கோங்க. நெய் இல்லன்னா கோகனட் ஆயில் உங்களுக்கு எது பிடிக்குமோ ஊத்திக்கலாம். கொஞ்சம் ஊத்துனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாருக்கும். இந்த ஒரு தோசையே போதும் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு. நான் எப்பவுமே எனக்கு லேசியா இருந்தேன் அப்டின்னா, எதுவும் பண்றதுக்கு ரொம்ப போரா இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த ரெசிபி பண்ணுவேன். இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா, தக்காளி சட்னி, இட்லி பொடி செம்மையா இருக்கும். கண்டிப்பா அந்த தோசைய இட்லி பொடி கூட ட்ரை பண்ணி பாருங்க உங்க லேசி டேஸ்ல. பாய்.